ஏன் எனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறலை? ஆண்டவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அது நிறைவேறும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில் ஏன் நிறைவேறலை அப்படின்ற ஒரு கேள்வியோடு உட்காந்துருந்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்கானது தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடச்சி அந்த தீர்க்க தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறலைனாலும் சரி, ஆண்டவர் டைரெக்டாகவே ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேசியிருப்பார். ரொம்ப நாள் அதை எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் அது நடந்திருக்காது. ஏன் அவர் பேசியும் நடக்கலை? ஏன் எனக்கு தீர்க்க தரிசனம் கிடச்சோ அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறலை? அப்படின்றதுக்கான ஒரு 5 காரணங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், கண்டிஷனல் ப்ராஃபஸி அண்ட் அன்கண்டிஷனல் ப்ராஃபஸி. நிபந்தனை உள்ள தீர்க்க தரிசனம், இன்னொன்று நிபந்தனையற்ற தீர்க்க தரிசனம். இதை நீங்கள் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்டவர் உங்கள்கிட்ட டைரெக்டாக பேசுகிறதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், இது தீர்க்க தரிசனத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், சரி, இந்த நிபந்தனை உள்ள தீர்க்க தரிசனம்னா என்ன, நிபந்தனையற்ற தீர்க்க தரிசனம்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம். இந்த நிபந்தனையற்ற தீர்க்க தரிசனத்தில் உங்களுக்கும் ஆண்டவருக்கு நடுவில் எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. என்ன ஆனாலும் சரி அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும். நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கெட்டவனாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை என்ன ஆனாலும் நிறைவேறும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு சொல்கிறாரு, உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை பெற்றுக்கொண்ட தாவீது அவனுடைய சந்ததியில் பாவம் பண்ணுறான் அப்படின்றத பார்க்குறோம். அவனும் பாவம் பண்ணுறான், அவனுடைய சந்ததியும் பாவம் பண்ணுது, ஆனால் அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிற்குது. அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்குது. தாவீதே, நீ பாவம் பண்ண, உன்னுடைய தலைமுறையில் இருந்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறாது. பாவம் பண்ணாத வேற ஒருத்தனை நான் கண்டுபிடிச்சி இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நான் நிறைவேற்றேன்னு சொல்லலை. பாருங்க, இது அன்கண்டிஷனல் ப்ராஃபஸி. அவன் யாரு, அவன் எப்பேற்பட்டவனை பொறுத்து இந்த தீர்க்க தரிசனம் மாற போகிறது கிடையாது. என்ன ஆனாலும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும். பாருங்களேன், இப்போ இயேசுனுடைய 2வது வருகையை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, இயேசுவோடைய 2வது வருகை எப்படினாலும் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதே மாதிரி இப்போ நீங்கள் நோவாவுடைய காலத்தில் ஆண்டவர் ஒரு பெரும் மழையினால் இந்த உலகத்தை முழுவதையும் அழிக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அழிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் இந்த உலகத்தை நான் ஜலத்தினால அழிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. இப்போது மனுஷன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் அழிக்க மாட்டார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜலத்தை வச்சு. அதனால் இது அன்கண்டிஷனல் ப்ராஃபஸி. இது மனிதர்களை உட்பட்டது கிடையாது. மனிதன் எப்படி இருந்தாலும் சரி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் அப்படின்னு இருக்கும். பாருங்கள், இதை தான் நம்ம அன்கண்டிஷனல் ப்ராஃபஸி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இப்படி தான் ஆண்டவர்கிட்டருந்து வரக்கூடிய தீர்க்க தரிசனம் என்ன ஆனாலும் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் ஒர்க் ஆகிறது கிடையாது. இன்னொன்று இருக்குது, அது பேர் கண்டிஷனல் ப்ராஃபஸி. ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறாரு, அந்த வார்த்தையை மனுஷன் சேர்ந்து நிறைவேற்ற வேண்டியதாக இருக்குது. இதை தான் நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஆண்டவர் என்கிட்ட நேரடியாக பேசினார் பிரதர், எனக்கு தெளிவாக தெரியும். ஆண்டவர் தான் சொன்னார், அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி பிரதர், அவர்கிட்ட இருந்து வந்த தீர்க்க தரிசனம் அப்படியுமே அது செயல்படலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான காரணம், அந்த தீர்க்க தரிசனத்தை இன்னும் அவங்க சரியாக புரிஞ்சுக்கல. அதை ஆண்டவரே மட்டும்தான் செய்கிறாருன்னு நினைக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆனா இது ஒரு கண்டிஷனல் ப்ராஃபஸி. எப்படின்னா, இதுல ஆபிரகாமும் இன்வால்வ் ஆகுறான். எப்படின்னு நான் உங்களுக்கு எடுத்து வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்போ ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் நேரடியா பேசுறாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசன சத்தம் ஆபிரகாமுக்கு வந்ததுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறான். ஃபர்ஸ்ட் விஷயம், ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, உன் இனத்தை விட்டும் உன் வீட்டை விட்டும் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ அப்படின்றாரு. இந்த வாக்கு தத்தத்தில் ஆண்டவர் மட்டும் இன்வால்வ்டா இல்ல, இந்த வாக்கு தத்தத்தில் மனுஷனும் இன்வால்வ்டா இருக்கிறான். அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் ஆண்டவர் மட்டும்தான் செய்வாரு, அதுல என்னுடைய எந்த ஒரு பங்குமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தருடைய சித்தமா இருந்துச்சுன்னா அந்த தீர்க்க தரிசனம் ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறும் பிரதர். நம்ம அதுல ஒண்ணுமே செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு அதை ரொம்ப ஃப்ரீயா விட்டுறாங்க. அதனாலே நடக்கிறது கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட்டை சொல்றேன். என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு
இருந்தார் பாருங்க, அவர் ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தார். நானும் அவரும் ஒரு மீட்டிங்கில் சந்தித்தோம். நாங்கள் 2 பேரும் நண்பர் ஆகிட்டோம் பாருங்கள். ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆஸ்திரேலியாவில் வேலையை விட்டுட்டு இங்கே கொஞ்ச நாள் வந்து இருந்தார். இவருக்கு என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் நல்ல வருமானம், மறுபடியும் நான் ஆஸ்திரேலியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தீர்மானம் பண்ணுறாரு. தீர்மானம் பண்ணிட்டு நிறைய அப்ளிகேஷன்லாம் போட்டு பார்க்குறாரு. எதுவுமே அவருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, நான் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியை சந்திச்சுட்டு அவர்கிட்ட போய் ஒரு ஜபத்தை பண்ணி, என் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவருடைய சித்தம் இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு ஈஸியாக போயிடலாம், ஒரு ஜபம் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் ஒரு மீட்டிங் போயிருந்தோம் பாருங்கள். மீட்டிங் போயிருந்தப்போ, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி மீட்டிங் போயிருந்தப்போ, அந்த தீர்க்கதரிசி அவர் சந்திக்கிறாரு. ப்ரேயர்லாம் மீட்டிங்லாம் முடியுது. அவர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணிட்டு சொல்கிறாரு, உனக்கு நான் பார்க்குறேன், இவர் எந்த டீட்டெயிலையும் சொல்லலை அந்த தீர்க்கதரிசிட்ட, உனக்கு நான் பார்க்குறேன், ஆஸ்திரேலியாவில் உனக்காக ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. இன்னும் ஒரு வாரத்தில் நீ என்ன பண்ணுறனா, இப்படி ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் போய் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தீர்க்கதரிசி சொன்னோன்னே இவரும் சொல்கிறாரு, ஆமாம் நான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த தீர்க்க தரிசன சத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் அந்த மீட்டிங்கை விட்டு வந்துட்டோம். கரெக்டாக நான் ஒரு 10 நாள் கழித்து என்னுடைய நண்பருக்கு நான் கால் பண்ணுறேன், ஆஸ்திரேலியாவில் இருந்தவருக்கு. அவர் சொன்னார்ல, நீங்கள் அந்த அப்ளிகேஷனை அனுப்பிச்சிட்டிங்களா, முடிஞ்ச வேலை அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் சொன்னார், பண்ணுவோம், பொறுமையாக பண்ணுவோம் அப்படின்ட்டார். அந்த தீர்க்கதரிசி சொன்னதில் ஒரு சத்தம் இருந்துச்சு, நீ ஆஸ்திரேலியா மறுபடியும் போவேன்னு சொன்னார், ஆனால் இன்னும் ஒரு வாரத்தில் அதை அப்ளை பண்ணிட்டாரு. இவர்கிட்ட நான் கேட்டேன், 10 நாள் கழிச்சு அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டால், இல்லை இப்போ தான் அப்ளை பண்ண போகிறேன்னு. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணார். அவர் ரொம்ப நாள் முயற்சி பண்ணார், போகவே முடியல. இப்போது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போனதுக்கு அந்த தீர்க்கதரிசி மேலே ஏதாவது தப்பு இருக்கா? அந்த தீர்க்கதரிசி நம்ம கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லலாமா? இல்லை ஆண்டவர் தான் பொய் சொல்லிட்டாரா? கிடையாது. இதில் ஒரு கண்டிஷன் இருந்திருக்கு. இதுதான் நம்ம கண்டிஷனல் ப்ராஃபஸின்னு சொல்கிறோம். ஆண்டவர் மட்டும் அந்த வார்த்தையை நிறைவேற்றுறது கிடையாது. உங்களுக்கு உண்டாகிற தீர்க்க தரிசனத்திலையும் ஆண்டவர் உங்கள்கிட்ட நேரடியாக பேசினாலும் சரி, அதில் ஒரு கண்டிஷன் மறைஞ்சிருக்குது. அதை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள்கிட்ட டைரெக்டாக பேசுகிறதாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நிறைவேறணுன்ற அவசியம் கிடையாது. நிறைவேறாமல் கூட போகலாம். அதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுடைய இன்வால்மெண்ட் அதில் இல்லாமல் இருந்திருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, தீர்க்க தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கல பிரதர், ஆண்டவரே பேசினார் பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கல பிரதர் அப்படின்னு போயிடக்கூடாது. ஏன், இயேசுவே தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றாருன்னு இருக்கு. ஏசு சொல்றாரு, நான் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்தேன் அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, இதோ புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வந்தேன் அப்படின்றாரு. அதாவது அவர் குறித்து எழுதியிருக்குது, அந்த சித்தத்தை செய்கிறதுக்கு அவர் தான் வந்தாராம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே உங்களுடைய சித்தமாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கட்டும். சித்தமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும். இல்லை, மனுஷனுடைய இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் தான் பிரதர் என்கிட்ட சொன்னார், இந்த எக்ஸாமை நீ எழுது, நான் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தருவேன்ட்டு வசனம் மூலியமாக உறுதிப்படுத்தினார். எனக்கு இந்த வேலையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உறுதிப்படுத்தினார். ஆனால் நான் எக்ஸாமை எழுதுனேன், பார்த்தா நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஏன் பிரதர், ஆண்டவர் பேசியும் நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாமை எழுதுறதுக்கான தீர்க்க தரிசன சத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அவர் பேசியிருக்கிறாருன்ற ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் அதை நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவர் என்கிட்ட பல வருஷமாக இந்த எக்ஸாம் எழுதி இதில் பாஸ் பண்ணி இந்த போஸ்டிங்கில் போகிறதுக்காக பேசினார் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை வருஷமாக எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நான் பல வருஷமாக எழுதிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் பேசின தடவை அதை நீங்கள் சீரியஸாக எடுத்து, ஆண்டவரே இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இதில் உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய வெளிச்சத்தையும் எனக்கு தாங்க, இதில் நான் எப்படி செயல்படணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறி இருக்கும். நிறைய தீர்க்கதரிசிகள்கிட்ட நீங்கள் ப்ராஃபஸியை ரிசீவ் பண்ணுறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும்ட்டு இல்லை. என்னுடைய லைஃப்லேயே ஆண்டவர் பேசி சில வார்த்தைகள் நிறைவேறாமல் போயிருக்குது. அதுக்கான காரணம், ஆண்டவர் என்ன சில விஷயங்களை செய்ய சொல்லியிருப்பார், நான் செஞ்சுருக்க மாட்டேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் சொன்னார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைம் பாருங்கள், மினிஸ்ட்ரியில் எந்த ஓப்பனிங்கில் எதுவுமே இல்லை. அப்போ சொன்னார், ஆகஸ்ட் மாதம் உனக்கு ஒரு சீசன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு ஒரு ப்ராஃபஸி பண்ணிட்டார். நானும் ஆகஸ்ட் மாதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே நடக்கலை. இப்போது எனக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து ரொம்ப மனவேதனை உண்டாயிடுச்சு. நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், பார்த்தா எதுவுமே நடக்கலை. எனக்கு இப்போ தீர்க்க தரிசனத்தை குறித்து ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் கிடையாது. அப்புறம் இன்னொரு தீர்க்கதரிசி ப்ராஃபஸி பண்ணுறாரு, தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, உனக்கு மார்ச் மாதத்தில் ஆண்டவர் ஒரு புதிய கதவுகளை திறக்கிறாரு அப்படின்றாரு. இப்போது நான் என்ன பண்ணேன்னா, முன்னாடி ஆகஸ்ட்டை விட்டாச்சு, அடுத்து மார்ச் வருது. இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற பிரேக் த்ரூவை, எனக்கு வச்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய காரியங்களை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் டெய்லி பைபிளை ரீட் பண்ண ஆரம்பித்தேன். நான் டெய்லி ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். 3 மாதம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மெடிடேஷன், என்னுடைய ப்ரேயர், இது எல்லாத்தையும் நான் அதிகரிச்சுக்கிட்டே வந்தேன். 3ஆவது மாதம் கரெக்டாக எனக்கு பயங்கரமான பிரேக் த்ரூ நடக்குது. அடுத்த தீர்க்க தரிசனத்தை நான் மிஸ் பண்ணலை.
இதுக்கு இன்வால்மெண்ட் என்னுடைய இது இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜாபை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம், மேரேஜை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் ஆண்டவருடைய ஞானத்தையும் உங்களுடைய செயலையும் கரெக்டாக அப்ளை பண்ணும்போது அந்த தீர்க்க தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். ரெண்டாவது விஷயம், ஆண்டவருடைய சத்தமாக இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட மாற்றுறதற்கான எபிலிட்டியை மனுஷன்கிட்ட கொடுத்துருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கணும். அது ஆண்டவருடைய சத்தமாக இருந்தால் நிச்சயமாகவே நிறைவேறி இருக்கும் பிரதர் அப்படின்ற இந்த கான்செப்டை விட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வெளியே வரணும். அது எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் அது மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏசாயான்ற மிகப்பெரிய தீர்க்கதரிசி, உங்களுக்கே தெரியும் ஏசாயா தீர்க்க தரிசனங்கள் பயங்கரமான தீர்க்க தரிசனங்கள். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியான்ற ராஜாவிட்ட ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். என்ன சொல்றான்னா, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு கிடக்குறான், தன்னுடைய மரண படுக்கையில் கிடக்கான். இப்போ ஏசாயா நீ பிழைக்க மாட்ட, உன்னுடைய வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்திட்டு நீ போ அப்படின்னு சொல்றான். அப்போது எசேக்கியா ராஜா, சார் ஏசாயா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, இவரே தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கப்புறம் நம்ம பிழைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லலை. ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்னாடி உண்மையாக நடந்திருக்கிறேன், என்னை நினைத்தரலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜபத்தை பண்ணுறான். உடனே ஏசாயா தீர்க்கதரிசி மறுபடியும் ஆண்டவர் உன்னுடைய வாழ்நாட்களை கூட்டி தந்திருக்கிறாருன்னு சொன்ன தீர்க்க தரிசனம் அடுத்ததான் செகண்டே மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு இருக்குது. தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா அது மாற்றப்படாது அப்படின்ட்டு இல்லை. அது உங்களுடைய வார்த்தையினால மாற்றப்படலாம், அது உங்களுடைய செயல்கள்னால மாற்றப்படலாம், அது உங்களுடைய டெசிஷன்ஸ்னால மாற்றப்படலான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது பவுல் கிட்ட அகபஸ் அப்படின்ற இந்த தீர்க்கதரிசி ஆவியானவர் எனக்கு ஒன்று சொல்கிறாரு, இந்த பெல்ட்டு யாருடையதாக இருக்குதோ, கையில் எடுத்திருக்கிறது பவுலுடைய பெல்ட், யாருடைய பெல்ட்டாக இருக்குதோ இவனை யூதர்கள் பிடிச்சு எருசலேமில் தொந்தரவுப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாயிடுச்சு. உண்டானதுக்கப்புறம் பவுல் சொல்கிறது என்ன தெரியுமா, பரவாயில்ல, என்னை தொந்தரவுப்படுத்தினாலும் சரி, நாங்கள் மறித்து போனாலும் சரி, நான் போவேன்னு சொல்கிறான். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஒரு தீர்க்க தரிசனம் வார்னிங்காக வந்துருச்சு. பவுல்னால உன்னை தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ நான் அங்கே போகிறதா இருந்தாலும் சரி, போகாமல் இருக்கிறதா இருந்தாலும் சரி, அது என்னுடைய முடிவில் இருக்குது அப்படின்றது தெரியும் பாருங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் டைரெக்டாக பேசின வார்த்தையாக இருந்தாலும் சரி, அதை மாற்றுகிறதற்கான எபிலிட்டி உங்ககிட்ட இருக்குன்றதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது விஷயம், தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் செய்யக்கூடிய தாமதம். ஆண்டவர் ஒரு விஷயத்தை பேசி அதை நீங்கள் உடனே செய்யாம கொஞ்சம் தள்ளி போட்டு வச்சிருந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு அந்த விஷயத்தை குறித்து விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு விஷயத்தை பேசுவார், அப்போதைக்கு அதற்கான விசுவாசம் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் அந்த வார்த்தை உங்களுடைய லைஃப்பில் டிலேவாகி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஆண்டவர் பேசிட்டாரு பிரதர், அது நடக்கும் இல்லை. அந்த வார்த்தைக்கு டிலே நடக்கிறதுக்கான காரணம் உங்களுடைய அவிசுவாசமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆண்டவர் கானானை வாக்கு பண்ணுறாரு. ஆக்சுவலி மேப் படி பார்த்தா அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு 11 நாள் தான் ஆகுன்றாங்க. ஆனால் இவங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே ஒரு தாமதம் நடக்குது. 11 நாளில் போக வேண்டியவங்க 40 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றுனாங்க அப்படின்ட்டு இருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய சில தீர்க்க தரிசனம் அல்லது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசின வார்த்தை நிறைவேறாமல் இருக்கிறதுக்கான காரணம் உங்களுடைய அவிசுவாசமாக இருக்கலாம். அவிசுவாசம் வாழ்க்கையில் தாமதங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய தீர்க்க தரிசனமும் உங்களுடைய ஆண்டவர் சொன்ன சத்தமும் இதற்கப்புறம் இருக்கிற தாமதங்கள் எல்லாம் மாற்றி ஒரு துரிதமான வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் செல்வீர்களாக நான் சொல்லுகிறேன். நாலாவது விஷயம், தெய்வீக சமயம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்துட்டாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு டிவைன் டைமிங் இருக்கும். அவருடைய கேலண்டர்ல இருந்து இந்த காலகட்டத்தில் இது நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்க்க தரிசனம் அப்படின்னு அவர் குறிச்சு வச்சிருப்பாரு. ஆனா அவருடைய திட்டத்தை உங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சிருவாரு. இப்போ தாவீது ராஜாவாக அப்படின்றது ஆண்டவருடைய சித்தம். ராஜாவா சின்ன வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான், ஆனா அது வெளிப்பட்டு வர்றதுக்கு பல வருஷம் ஆகுது. யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்துட்டாரு, ஆனா அது வெளிப்பட்டு வர்றதுக்கு பல வருஷம் ஆகுது. அவருடைய கேலண்டர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்கூட்டியே அறிவிச்சிடுறாரு, ஆனா டைமிங்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற ஒரு சீசன்ல இருக்கு. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார் அப்படின்ட்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறலாம் அப்படின்னா பயப்படாதீங்க. சில சமயம் அது காலகட்டத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதா அப்படின்றத உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அஞ்சாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி
முன்னாடி பார்த்த மாதிரி உங்களுடைய சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி, தாமதமாக அவிசுவாசமாக இருந்தாலும் சரி, எதை விட இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைச்ச உடனே அந்த தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி ஒரு பிசாசு வந்துடுறான்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்படும் பொழுது அது ஆவிக்குரிய உலகமும் அதை உற்று கவனிக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மட்டும் பார்க்கல, அந்த தீர்க்க தரிசனங்கள் தேவ தூதர்களுக்கு முன்னாடி சொல்லப்படுது. தேவ தூதர்களுக்கு பின்னாடி மட்டும் கிடையாது, அது சில பிசாசுக்கு முன்னாடியும் அறிவிக்கப்படுது. ஒரு தீர்க்க தரிசனம் வந்த உடனே அந்த பிசாசு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஆளை கவனிக்க ஆரம்பிக்குது, அவன் பின்னாடி செல்ல ஆரம்பிக்குது. இந்த தீர்க்க தரிசனம் நிச்சயமா இவனுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடாதுன்னு நினைக்குது. ஏன்னா வேத வசனத்தில் போட்டிருக்குது, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் அவ்வளோ நேரம் வரமாட்டான், அவனுக்குள்ள பெருசாக ஏதோ ஒன்று விதைக்கப்பட்ட உடனே பிசாசான வந்துடுறான். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசனம் ஒரு விதையாக இருக்குது. அந்த விதையை உங்களுக்கு மரமாக்க தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் பேசக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஒரு சின்ன விதையாக தான் உங்களுடைய ஹார்ட்டில் முளைக்கும். ஆனால் அதை மரமாக விடாமல் இருக்கிறதுக்கு பிசாசானவன் வேலை செய்கிறான் பாருங்க. அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரை தடுத்து நிப்பாட்ட முடியாது பாருங்க. இது அவனுடைய வாழ்க்கையில் செய்யாதீங்கன்னு தடுக்க முடியாது. ஆனால் ஒன்றை செய்ய முடியும், அவருடைய திட்டத்திலிருந்தும் அவருடைய சத்தத்திலிருந்தும் உங்களை வேற இடத்துல திசை திருப்ப முடியும். பிசாசு வேலை செய்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, என்னுடைய தீர்க்க தரிசனம் வேலை செய்யக்கூடாதுன்னு அவன் பல போராட்டத்தை எனக்கு கொடுக்குறான் பிரதர். இல்லை, வேற ஒரு இடத்துக்கு உங்களுடைய டைரக்ஷனை திருப்பி விட்டுருவான். பார்த்தா நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாமல் பிசாசு கூட சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, இல்லை வேற எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமோ ஒரு தேவனுடைய சத்தம் உண்டானதுக்கப்புறம் ஆண்டவர் சில தேவ தூதர்களை அனுப்புகிறாரு. அந்த தேவ தூதர்களை ஆவியின் உலகம் கவனிக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது தீர்க்க தரிசனம் நிறைய நேரம் ஆண்டவருடைய சத்தமோ தீர்க்க தரிசனமோ நிறைவேறாமல் போகிறதுக்கான காரணம், நிறைய பேருக்கு இந்த ஆவிக்குரிய உலகத்தை குறித்து ஒரு அறிவு கிடையாது பாருங்களேன். சரி பிரதர், அப்போ இந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுறதுக்கு என்னதான் பிரதர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அடுத்த ஒரு செய்தியில் நிச்சயமாக பேசுகிறேன் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணுறது. ஆனால் இப்போ உங்களுக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான கீயை நான் சொல்கிறேன். மொதல் விஷயம், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கிடச்சிச்சுன்னா அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை வச்சு ப்ரேயர் பண்ணுங்கள். 2வது, உங்களுடைய ஆவிக்குரிய அறிவை அதிகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரிவீல் பண்ண மாட்டார். உங்களுக்கு புரியாமல் இருக்கும்போதே ரிவீல் பண்ணிட்டு போயிடுவார். இது நிறைய பேருடைய லைஃப்பில் நடக்கும். அது புரியாமல் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை வளர்க்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல், ஆவிக்குரிய அறிவை அதிகரிக்கிறது அவசியமாக இருக்குது. அடுத்த செய்தியில் நிச்சயமாக இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இப்போ இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவங்களுடைய லைஃப்பில் எந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இவங்களுக்காக உண்டாயிருக்குதோ, இவங்களுடைய வாழ்க்கையை குறித்து, இவங்களுடைய மினிஸ்ட்ரியை குறித்து, இவங்களுடைய வேலையை குறித்து, இவங்களுடைய திருமணத்தை குறித்து, இவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களை குறித்து நீங்கள் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரீஆக்டிவேட் ஆகட்டும். நீங்கள் இவங்க மேலே சொல்லப்பட்டு இருக்கிற உங்களுடைய நல் வார்த்தைகளை நீங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவீங்க. எந்த ஒரு டிலே உங்களுடைய லைஃப்ல இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த தாமதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கட்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இவங்களுடைய தீர்க்க தரிசனங்கள் எப்பேற்பட்டது என்று புரிந்து கொள்ளுகிறதற்கான ஒரு இருதயத்தை பரிசுத்த ஆவியானவரே இந்த சமயத்தில் இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கிறபடியினால் நன்றி. இதுக்கப்புறம் இவங்களுக்கு கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசனமும் வார்த்தையும் வாக்குத்தத்தமும் செயல்படாமல் போவதற்காக அல்ல, சிலது 30, சிலது 60, சிலது 100 இவங்களுடைய வாழ்க்கையில் அது பலன் தரட்டும். இவங்களை பிளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் இவங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இவங்களுடைய தீர்க்க தரிசனத்துக்கு எதிரடையாக சண்டை போடுகிற அசுத்த ஆவிகள் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் இப்பொழுதே கடிந்து கொள்ளுகிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இவங்களுடைய நோக்கத்துக்கு நேராக இவங்க மறுபடியும் திருப்பப்பட்டு இருக்கட்டும். நீங்கள் இவங்களுக்காக எந்த திட்டத்தை வச்சுருக்கிறீங்களோ, நீங்கள் எந்த சத்தத்தை வச்சுருக்கிறீங்களோ, அதுக்கு நேராக மறுபடியும் இவங்க ரீடைரக்ட் ஆகட்டும். அதற்கு நேராக இவங்களுடைய இருதயங்கள் திருப்பப்படட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இவங்களை பிளஸ் பண்ணுற பெரிய காரியங்கள் செய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் நிச்சயமாக பிரயோஜனமாக மாறும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைக்கு நீங்கள் விதைக்கலாம் பாருங்கள். மாதந்தோறும் இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராகவும் மாறலாம். நிறைய பேர் தொடர்ந்து இந்த மினிஸ்ட்ரினால் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் பிரதர், இந்த மினிஸ்ட்ரிக்கு நான் என்னுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்றவங்க உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய தசமபாகத்தை இந்த ஊழியத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் பாருங்கள். ஒரு விசுவாசத்தோட விதைங்க. இந்த மினிஸ்ட்ரியில் நான் மாதந்தோறும் நான் விதைக்க போகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய
வளர்ச்சிக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இது எனக்கு மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மாறும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட வேலைங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய பொருளாதாரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கரத்தையும் இன்னும் பலப்படுத்துவார். இன்னைக்கு நான் கொடுக்க முடியாமல் இருக்கிறேன் பிரதர்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுடைய கைகளை ஸ்ட்ராங் ஆக்குவார். நீங்கள் ராஜ்யத்துக்கு ஒரு நாள் நிறைய கொடுக்குற மாதிரி உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ கொடுக்க விரும்புகிறவர்கள் கீழே பார்க்குற கூகுள் பே, ஃபோன்பே மற்ற டீட்டெயில்ஸை பயன்படுத்தி இந்த ஊழியத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பயன்படுத்தி நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் யூனியன், பேபால் இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது, அதை அனுப்பிச்சு பயன்படுத்தலாம். நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி இந்த மினிஸ்ட்ரிக்கு அனுப்பலாம். ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி, சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அனுப்புறதில்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை அனுப்பலாம். இதுக்கப்புறம் நம்ம மீடியா டீமையும் அதுக்காக செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் உங்களுடைய எல்லா ப்ரேயர் கால்ஸுக்கும் நம்மளுடைய டீம் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.